மாதமாக இப்படி தான் இருக்குதுங்க. அப்படியே எப்படிங்கன்னா வேலை முடிஞ்சா டெண்டர் கொண்டு வரீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு அறுவடை, அதாவது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு. அந்த குச்சிக்கிழங்கு தான் வந்து இப்போது அறுவடை செய்ய போகிறோம். இதோட ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள். இப்போது இது வந்து 9 மாதம் நிறைவடைஞ்சிருச்சு. 9 மாதம் நிறைவடையும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையெல்லாம் உழுவுறக்க ஆரம்பிச்சிடும். மேலே மட்டும் தலைவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தலைகள் இருக்கும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலைகளுமே அதுலேருந்து ஒடிஞ்சு விழுந்துருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழங்கு கீழே முத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்படி ஆனதுக்கப்புறமே நீங்கள் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு 10 மாதம் கம்ப்ளீட் ஆகணும் முழுசாக. அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குச்சிக்கிழங்க வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அது வந்து அது சோதனை செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அவங்கவுங்க ஊரில். அங்கே கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோதனை செஞ்சுட்டு வரணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிம்பாங்க. இவ்வளோ பாயிண்ட் இருந்தால் தான் கிழங்கு அறுவடை பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட்டு நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வியாபாரி தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க ஆளோடு வருவாங்க. ஆளோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க வரணும்னு சொன்னதுக்கு முன்னாடி நீங்கள் காட்டுக்கு தண்ணி கட்டி வச்சிடணும். அப்போ ஈரமாக இருக்கு பிடுங்கிறதுக்கு. அவங்க வந்து கடப்பாறையில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கையிலேயே அப்படியே பிடுங்கிக்குவாங்க. கையிலேயே அவங்க வந்து பிடுங்குறதுக்கு வந்து ஈரம் இருந்தால் மட்டும்தான் அப்படியே வரும். அப்புறம் குச்சியை வந்து ரெண்டாக முறிச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் பிடிச்சி இழுத்தாங்கன்னா அப்படியே வந்து வேரோடு வந்துடும். கிழங்கு வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒடிக்கிறதுக்கு வந்து அந்த குச்சியை தனியாக கிழங்கு தனியாக பிரித்து எடுத்து அங்கங்கே போட்டுருவாங்க. கடைசியாக வந்து அவங்க வந்து லோட் பண்ணுவாங்க. லோடு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த லாரிக்கு நம்ம லோடு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு காட்டுக்குலேருந்து லாரி கொண்டு வரக்கு நம்ம தான் வந்து டிராக்டர் அரேஞ்ச் பண்ணி தர வேணும். இந்த மரவள்ளிக்கிழங்கு சாகுபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டு வலி அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படாது. தண்ணி மட்டும் 5 நாளைக்கு ஒரு தண்ணி இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா, மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒரு தண்ணி கூட கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் உர செலவு மருந்து செலவு எதுவும் அதிகப்படாது. இதில் ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா கள்ளிப்பூச்சிம்பாங்க. அந்த வெள்ளை கலர் பூச்சி வந்து தலையில் ஒட்டிக்கும். அது விழுந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் கொஞ்சம் சிறுத்துருச்சு, சின்ன சின்ன கிழங்கா போச்சு. அந்த பூச்சிக்கு மட்டும் மருந்து அடிச்சிருந்தோம்னா கிழங்கு ஓரளவுக்கு ஊறி இருக்கும். அது வந்து தலையெல்லாம் வந்து உறிஞ்சிட்டதுனால இப்போது கிழங்கு வந்து சின்ன கிழங்கா போச்சு ஊறாமல். அது ஒன்று தான் காரணம். அப்புறம் இது குறைந்த முட்டு வலியில் உங்களுக்கு லாபம். நீங்கள் அதிகமான காசு போட்டுட்டு வாழையிலெல்லாம் அதிகமான முட்டு வலி போடுவீங்க. அதில் வந்து லாபம் வந்து கம்மியாக கிடைக்கும். இதில் வந்து முட்டு வலி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு பெரிய முட்டு வலி போடுறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஆடு பிடுங்குற ஆளுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும். அது போக டிராக்டர்லேருந்து லாரி கொண்டு போய் போடுறதுக்கு டிராக்டருக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட காசு வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தொட்டதுக்கெல்லாம் காசு. இதெல்லாம் போகத்தான் நமக்கு வந்து இந்த கிழங்க எடுத்துகிட்டு போய் டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் லாரியில் போட்டு அதுக்கப்புறம் இடைமேடைக்கு கொண்டு போய் உள்ளூரில் இருக்கிற இடைமேடையில் கொண்டு போய் எவ்வளோ டன் வருது அப்படின்னு எடைக்கு போட்டால் அதுக்கப்புறம் எவ்வளோ இடம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு வந்து வியாபாரி நமக்கு கொடுத்துருவாங்க. அபிஷே, என்ன பண்ணுற? வெட்டியாச்சா? பரவாயில்லையா? சாப்பிடுவியா? என்ன சாப்பிடுவேன்? குச்சிக்கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டியா? எப்படி வேக வச்சு சாப்பிடுவியா? ஸ்கூல் லீவா? குச்சிக்கிழங்கு எப்படி பிடுங்கிறது? அப்படியே பிடுங்கினா வேலை முடிஞ்சா? அப்படி பிடுங்கினா ஈஸியாக பிடுங்கிடலாமா? நீ பிடுங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது பிடுங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? லாரி வந்துருச்சா? எங்கே காணுமா? அங்கே இருக்குதா? லாரிக்கு நீங்களும் கொண்டு போய் போட்டுருவீங்களா லோடு? இப்போ காடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கியாச்சு குச்சிக்கிழங்கு. அதுக்கப்புறம் இப்போ அதை லோடு பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க வந்து டிராக்டரில் எடுத்து போட்டுட்டுருக்குறாங்க.
இப்போ இந்த தலைகள் வந்து ஒரு சிலர் வந்து குச்சிக்கிழங்கு தலையை வந்து ஆட்டுக்கு போடுவாங்க. ஆட்டுக்கு வந்து சொக்கு பிடிச்சிரும். கள்ளிப்பூச்சி விழுந்துச்சுன்னா அந்த தலை வந்து நீங்கள் ஆடு மாட்டுக்கு போடக்கூடாது. அதனால் இதுலேருந்து ஒரு தலை கூட எடுத்து நம்ம ஆட்டுக்கு போடவே இல்லை. ஏன்னா ஆடுக்கு வந்து குடலில் வந்து பிரச்சனை வந்துடும் தலைகள்லாம் போட்டால். அதனால் கள்ளிப்பூச்சி விழுந்ததுனால எந்த தலையும் போடல. இந்த டிராக்டரில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. லாரி வந்து வெளியில் நிற்குது தோட்டத்துக்கு வெளியில். இப்போ அங்கே கொண்டு போய் டிராக்டரை நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் டிராக்டர்லேருந்து லாரிக்கு ஏற்றிடுவாங்க. அதுக்கான வேலைகள் தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரு வேலை தான், ஒரு வேலைக்கு இரு வேலை. என்ன பண்ணுறது, இருந்தாலும் பண்ணி தாங்கணும். ஆளுக்கு சொல்கிறபடி தான் கேட்டாகணும். அதனால் வந்து அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு வந்து காடு சுத்தமான போதும் அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த குச்சிக்கிழங்கு வந்து இடை அதிகமாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே வந்து கொஞ்சம் பொட்டாசு 2 டைம் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து கிழங்கு வந்து நல்லா இடம் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக குச்சிக்கிழங்கு போடுறீங்களா? முன்னாடியெல்லாம் போட்டது இல்லையா? ஓரளவுக்கு பரவாயில்லையா? மறுபடியும் போடுறீங்களா? போடலையா? ஏன்? அடுத்த வாரம் தான் போடுவீங்களா? இதே காட்டில் போடுறீங்களா வேறு காட்டிலையா? சரி சரி. டிராக்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டிராக்டரில் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் லாரி இருக்கிற இடத்துக்கு ஓட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம டிராக்டர் நிறுத்திட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. எல்லாம் எடுத்து லாரிக்கு லோட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நம்மளுக்கு இன்னும் அந்த சைடு வந்து லோட் ஆகும். 2 டிராக்டர் ஆகும். அதை வந்து மறுபடியும் வந்து டிராக்டரில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக ஆளுங்க வந்து காற்றுலேயே நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், கிழங்கு எல்லாம் எடுத்தாச்சு தோட்டத்துலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி தலை தலையெல்லாம் அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம யாரும் கேட்கல, குச்சி வேணும்னு விதைக்கி கேட்கல. அதனால் வந்து நம்ம அப்படியே உழவு ஓட்டிடலாம் அப்படின்னு, ஈரங்காயிருக்குள்ள ஓட்டணும்னு தான் ஓட்ட முடியும் அப்படின்ட்டு சரி ரொட்டாவேட்டரை வர சொல்லி ஓட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. அது வந்து ஓட்டணும்னா என்ன ஆகுன்னா குச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி போடும், தூளாக வெட்டி போடும். வெட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ புழுதி ஆயிரும். இந்த புழுதியில் வந்து அந்த குச்சியெல்லாம் வந்து ஒரு மழை, இப்போ கோடை மழை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதம் சித்திரை மாதம் கோடை மழை பெஞ்சிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டாவேட்டரில் இந்த குச்சி வெட்டிக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து இந்த மண்ணோட இழுத்து கரையான் ஏறிடும். கரையான் ஏறிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி ஃபுல்லாகவே இழுத்துட்டு மண்ணை கலந்துரும். அது வந்து நமக்கு அடுத்த வெள்ளாமை அடுத்தது என்ன பண்ண போகிறோமோ அந்த காட்டில் அதுக்கு வந்து உரமாக ஆயிரும். அதனால் எல்லா இலை தலை குச்சி எல்லாத்தையுமே வந்து டிராக்டரில் ஓட்டியாச்சு. இந்த சின்ன சின்ன துண்டாக இருக்குது வந்து பாருங்கள். இதுதான் வந்து இனி மழை பெஞ்சா இத்துரும். ஸோ நம்ம இது ஒரு மாதத்துக்கு இப்படியே காட்டை போட்டு வச்சுருவோம். அடுத்த வெள்ளாமை அப்போ தான் காடும் வந்து கொஞ்சம் ஆறும். காட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.